இந்த அருமையான விழாவிற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் என்ற முறையிலே என்னை அழைத்து இங்கு பெருமைப்படுத்திய திரு சசிகுமார் அவர்களுக்கும் அவரை சார்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி, இது ஒரு அருமையான விழா. ஏனென்றால் 80 வயதை பிறந்த நாளை கொண்டாடுவது என்பது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. நான் 80 என்பதை இங்கு குறிப்பிட விரும்பவில்லை. ஏனென்றால் தமிழிலே 60 ஆண்டுகள் கழித்தாலே அடுத்து வரும் ஒவ்வொரு ஆண்டும் இளமையான ஆண்டு என்று தமிழிலே கூறியுள்ளார்கள். ஆகவே திரு சுப்பிரமணிய சுவாமி அவர்களுக்கு என்னை பொறுத்த அளவும் தமிழ் சார்ந்த மதுரை மண்ணின் சார்பாகவும் அவருக்கு 20 வயதைத்தான் தொட்டு இருக்கிறது என்பதை இங்கு நான் கூற கடமைப்பட்டுள்ளேன். அந்த 20 வயது உள்ள ஒரு இளைஞன் எவ்வாறு சிறப்பாக செயல்படுவாரோ அவ்வாறு அவர் சிறப்பாக செயல்படவும், இன்னும் இந்த நாட்டை பல்வேறு உலக அளவிலே பல்வேறு நிலையில் எடுத்துச் செல்லவும் அவருக்கும் அவரை சார்ந்து இருக்கும் எங்கள் மதிப்புமிகு சந்திரலேகா மேடம் அவர்களுக்கும் எங்கள் மதுரை மக்களின் சார்பாக, மதுரை பல்கலைக்கழகத்தின் சார்பாக முதற்கண் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனக்கு அவரை வாழ்த்துவதிலே ரொம்ப உரிமை உண்டு. ஏனென்றால் அவர் பிறந்தது சோழவந்தானிற்கு அருகில் உள்ள தென்கரை, நான் பிறந்ததோ நாகமலை புதுக்கோட்டை என்ற சிறு கிராமம் மதுரை பல்கலைக்கழகத்திற்கு பக்கத்தில் உள்ளது. ஆகவே கிராமத்தில் பிறந்து இன்று உலக அரங்கெல்லாம் அவர் சென்றிருக்கிறார் என்றால் நான் அவர் படிப்பை மட்டும் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் அவர் படிப்பை எடுத்துக் கொண்டீர்களானால் நாங்கள் எல்லாம் சொல்லுவோம், ஏதோ பயாலஜி படித்தால் பயாலஜியிலே பெரிய ஆளாக வேண்டும் என்று. ஆனால் அவர் மேத்தமெட்டிக்ஸ் படித்து, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்து, எக்கனாமிக்ஸிலேயும் பெரிய ஆளாகி இன்று உலக அரங்கிலே அத்துணை பேருக்கும் ஒரு நல்ல செயல் வடிவத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர் படித்த படிப்பு. அடுத்து என்னவென்றால், நான் ஒவ்வொரு தலைவரிடமும் ஒவ்வொன்றை நான் கற்றுக்கொள்வேன். அந்த முறையிலே நான் கற்றுக்கொள்வது திரு சுவாமிஜி அவர்களிடமிருந்து அவர்களுடைய அந்த அருமையான காலம், அவருக்கு என்ற ஒரு பெருமையை தக்க வைத்துக் கொண்டவர் திரு சுப்பிரமணிய சுவாமி அவர்கள். நான் எடுத்து இன்னும் சொல்ல போனால் அவருடைய தன்னம்பிக்கை, அவருடைய அழுத்தமான அந்த குணம், யாரையும் எதிர்த்து போராடக்கூடிய அந்த வல்லமை, அந்த மாதிரி ஒரு நல்ல குணங்களை அவரில் நான் மட்டுமல்ல நீங்கள் அத்துணை பேரும் எடுத்துக்கொண்டு இந்த வாழ்நாளிலே அவர் செய்த நல்ல காரியங்களை, இன்னும் சொல்ல போனால் அவர் எத்தனையோ பேரை எதிர்த்து கேஸ் போட்டிருக்கலாம். ஆனால் அவரை எதிர்த்து கேஸ் போட்டவர் யாரும் அல்ல. ஏனென்றால் அவர் ஊழலுக்கு எதிராக அத்துணை செயல்பாடுகளையும் செய்து காட்டியவர் இந்த சுப்பிரமணிய சுவாமி அவர்கள். அவர்கள் இன்னும் பல்லாண்டு வாழ்க வேண்டும் என்று வாழ்த்தி, எனக்கும் வாய்ப்பு கொடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. இங்கு திரளாக கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். உங்களோடு சேர்ந்து இந்த மதுரை மண்ணில் பிறந்த உங்கள் அனைவரோடும் சேர்ந்து நானும் மதுரையை சேர்ந்தவன் என்பதால் டாக்டர் சுவாமிக்கு இந்த விழாவை எடுப்பதை நான் மிகவும் பெருமை கொள்கிறேன். இந்த மதுரை மக்களுக்கு டாக்டர் சுவாமி மீது எவ்வளவு பாசம், எவ்வளவு அன்பு என்பது இன்றைக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்பிலிருந்து தெரிகிறது. பல வருடங்களுக்கு முன்னால் ஒரு தரம் நானும் டாக்டர் சுவாமியும் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக நாகப்பட்டினம் சென்றிருந்தோம். அப்பொழுது அந்த பிளாட்ஃபார்ம்ல நின்று இருக்கும் பொழுது ஒரு நடுத்தர வயது பெண்மணி அழகா காதுல பாம்படம் எல்லாம் போட்டுக்கொண்டு அழகாக சாமியை பார்த்து கொண்டு நேரா நடந்து வந்தார். கிட்டத்தட்ட ஒரு 50-60 அடி வந்து சுவாமியோட கண்ணத்துல ஒரு செல்லமா ஒரு தட்டு தட்டி, நான் உசிலம்பட்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிட்டாங்க. என் மனதை தொட்ட ஒரு நிகழ்ச்சி. எவ்வளவு ஒரு பெருமை அந்த அம்மாவுக்கு, ஒரு தாயன்போட ஒரு அரவணைப்போட அந்த அம்மா அதை வந்து நீ நானும் ஒரே ஊருடா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதே அன்பை நான் இன்றைக்கும் இந்த மக்களிடம் பார்க்கிறேன். அதனால்தான்
பல மாநிலங்களில் டாக்டர் சுவாமி அவர்களின் 80வது பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக வாய்ப்பு கேட்டாலும் அவர் மறுத்து விட்டார். மதுரை என்று சொன்னவுடன் ஒத்துக்கொண்டு விட்டார். அதுதான் அவருக்கு மதுரையின் மீது உள்ள பாசம். டாக்டர் சுவாமி அவர்கள் செய்த பல நற்செயல்கள் யாருமே இதுவரைக்கும் செய்யாத சில காரியங்கள். அவருக்கு அதிகாரத்துல இருக்காரா இல்லையா என்பதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இன்றைக்கு இந்த மதுரை மண்ணிற்கு பெரியார் அணையிலிருந்து நீர்மட்டத்தை ஏற்றி கொடுத்தது டாக்டர் சுவாமி அவர்கள். பல வருடங்களாக அப்பொழுது இருந்த பிரதமர் ஐ.கே. குஜராலிடம் டாக்டர் சுவாமி சென்று கேட்ட பொழுது அவர் கேட்டாராம், யார் அது முத்துராமலிங்க தேவர்? அந்த அளவிற்கு நம்மளுடைய மகத்தான ஒரு தலைவரை பற்றி நேஷனல் லெவல்ல இருக்க தேசிய தலைவர்களுக்கு தெரியவில்லை. அதை அவர்களுக்கு புரிய வைத்து இன்றைக்கு வருடம் அவருடைய பிறந்த நாள் அன்று பாராளுமன்றத்தில் அவருக்கு மாலை மரியாதை செலுத்துவதற்கு காரணமாக இருந்தவர் டாக்டர் சுவாமி. ஏன்னா கிளைமேக்ஸ் அங்கதான் வருது. சுந்தரகாண்டத்துல அனுமார் வந்து சீதை எங்க இருக்காரு அந்த இடத்தை கண்டுபிடிக்காம இருந்தா ராமாயணம் இல்லை. ஆனாலும் ஹனுமானுக்கு எவ்வளவு பெரிய புத்திசாலி, எவ்வளவு பலசாலி, ஆனாலும் ஒரு பணிவு, ஒரு வினயம், தன்னை எப்பொழுதுமே வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார். டாக்டர் சுவாமி அந்த மாதிரி. ராமாயணம், ராமர் ராவணனை ஜெயித்து விட்டு அயோத்தியாவுக்கு வந்து ராஜாவாயிட்டார். அப்ப ராமாயணம் எழுதப்படுகிறது. வால்மீகி ராமாயணம் எழுதுகிறார், ஆஞ்சநேயரும் ராமாயணம் எழுதுகிறார். நாரதர் வந்து 2 ராமாயணத்தையும் படிச்சுட்டு சொல்றார், வால்மீகி ராமாயணத்தை விட ஹனுமனுடைய ராமாயணம் ரொம்ப சூப்பரா இருக்கு. அதை கேட்ட உடனே வால்மீகிக்கு மனசு வருத்தப்படுகிறது. ஏனென்றால் அவர் நினைத்தார், நம்மளுடைய ராமாயணம் நன்றாக இருக்கும் என்று சொல்வார் நாரதர் என்று. உடனே ஆஞ்சநேயர் தான் எழுதிய அந்த ராமாயணத்தை கிழிச்சு போட்டாராம். அப்ப ஏன் அப்படி செஞ்சீங்கன்னு கேட்ட போது அவர் சொன்னாராம், நான் இதை என்னோட ஆத்ம திருப்திக்காக நான் பண்ணினேனே ஒழிய எனக்கு புகழ் வேணும்ன்றதுக்காக நான் பண்ணல. ஆனா வால்மீகி இதன் மூலம் தனக்கு பெரும் புகழ் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அதனால அவரோட ராமாயணமே இருக்கட்டும், என்னோட ராமாயணம் இருக்க வேண்டாம் என்று. அதே போலதான் டாக்டர் சுவாமியும், யார் தனக்கு தான் அவர் தான் செய்தார் என்று அவரை புகழ்ந்தாலும் சரி புகழாவிட்டாலும் சரி, ஆஞ்சநேயரை போல என்னோட கடமை இதை செய்ய வேண்டியது, ஆகவே இதை செய்வேன் என்ற அந்த குணத்தை இந்த நேரத்தில் நாம் அனைவரும் பெற வேண்டும். இந்த நாட்டு பற்று நமக்கு இருக்க வேண்டும். இந்த நாடு இருந்தால் தான் நாம் இருப்போம் என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும். அதற்காகத்தான் அவர் இந்த விராட் இந்துஸ்தான் சங்கத்தை ஆரம்பித்தார். காரணம் என்னவென்றால் இந்த சங்கம் இதனுடைய நோக்கம் அரசியலுக்கு அப்பாற்பட்டது. ஏனென்றால் அரசியல் வந்து குறுகிய பார்வை உள்ளது. ஆனால் நமக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை வர வேண்டும் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதுரை மாவட்டத்தின் விஎச்எஸ் உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு ஒரு சிறப்பான விழாவை கொண்டு வந்தது. தேங்க்யூ. அகில இந்திய பொதுச் செயலர் மரியாதைக்குரிய ஜெகதீஷ் செட்டி ஜி அவர்களை ஸ்பீச் வெல்கம் சார். For Dr. Swami on his 80th birthday. Technically, the birthday we celebrated in a very holy place, Ayodhya, on the 15th of September earlier this year. But that time Sashi and his friends had taken a commitment that we will have a big function in Madurai, and that's why we are here. Chandralekha Madam and her efficient team of Virat Hindustan volunteers have been active, and it's a proud moment for the Madurai residents and the citizens of Tamil Nadu that we have this function here. I'm also happy to note in the past Dr. Swami's association and also associated perhaps with this museum you have, which is the Gandhi Museum or something in Madurai town. And he has been your member of parliament. And one proud thing for all Tamilians is you may have 39 Lok Sabha MPs, another 12 or more Rajya Sabha MPs. But he is one lion
whether he is an MP or not an MP, when he stands up in the parliament or when he makes a statement, the entire nation takes notice of it. When he tweets in the morning early morning between 4 o'clock to 6 o'clock, that becomes the news and news agencies carry it. So Tamilians should be extra proud of having such a representation in Delhi. In the past, I used to know that what is our local MPs doing in parliament. When I mean to say from Tamil Nadu, perhaps they only stand up in parliament to straighten their mundus and not for anything else. But here is a man who is in power or not in power. He sets the agenda for the nation. Over his 50 years journey in social activities and politics, he has been associated with various organizations, earlier in the form of Jansangh, then Janata Party and now BJP, and various cultural organizations associated with the RSS, Vishwa Hindu Parishad, the Sangh Parivar and Friends of India International. We acknowledge all their help in this political journey of Dr. Swami, and today people are assembled here from various organizations, political parties. Sudarshan ji approached Dr. Swami. Dr. Swami took up the challenge. Same thing on the Ram Mandir matter, when everything was not moving forward, the matter was frozen. Dr. Swami, by repeated arguments and intervention in the Supreme Court, got the matter defrozen and led to the day-to-day hearing, and now you know on Hindutva icon. But at the same time, if any injustice is done to any community, whether it could be a Christian community, whether it could be the Muslims of Hasimpura, he has raised his voice. You may be knowing that for Kachativu, that fisherman island is between India and Sri Lanka, he had gone on a boat to that island. There was high tide. We could not reach. He jumped from the boat, swam across and reached the island, and there was a Catholic church there and he lit candles there. So it is not that he is anything communal or fanatic Hindu. He is a rational Hindu, proud of his Hindu heritage, but at the same time a proud moment to be associated with this public felicitation today in Madurai. And I am very happy that our VHS members, we are an organization of in 22 states of India and many countries abroad. Virat Hindu. Ah!
அதற்காக இதை வந்து நன்றி சொல்ல விரும்புகிறேன். மதுரை என்னோட சொந்த ஊர். ஆனால் வடநாட்டில் பல கடுமை இந்த காரணம் வேலை இந்த காரணம் நான் வந்து ரொம்ப நாளாக மதுரையில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் வரேன் நான் இங்கே. ஆனால் இந்த வர 2 வருஷத்தில் நான் வந்து அடிக்கடி மதுரைக்கு வந்துட்டு போவேன்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன். विराट हिंदुस्तान संग्राम ने இது ஒரு கலாச்சாரத்துக்காக ஒரு மறுமலர்ச்சி கொண்டு வரதுக்காக நம்ம கலாச்சாரத்தில் வந்து அதுக்காக தான் நம்ம இந்த அமைப்பு உருவாக்கியிருக்கோம். இதில் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, மனு கொடுக்கறது மக்களுக்கு தலைவர்களுக்கு, இதெல்லாம் அந்த வேலையெல்லாம் செய்யறது இல்லை. நம்மளோட மனப்பான்மை எப்படி இருக்க வேண்டும், ஒரு இந்தியன்னா அதோட மனப்பான்மை என்ன, அதை கற்றுக் கொடுக்கறதுக்காக இளைஞர்களை வந்து சேர்த்து நாங்கள் பல இடத்துல கான்ஃபரன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஏனென்றால் 600 years வந்து இங்கே இஸ்லாமிக் முஸ்லிமோட மன்னர்கள்லாம் இங்கே வந்து ஆட்சி நடத்து பல அநீதிகள் நடந்தது. அதுக்கப்புறம் வெள்ளக்காரன் தான் கிறிஸ்டியனுக்காக அவன் வந்து இங்கே தானே அமைப்பு தயார் பண்ணி நம்மளோட வரலாற்றில் இருக்கிற உண்மை எல்லாத்தையும் மாற்றி நம்மளோட மனப்பான்மையை வந்து ஒரு அடிமையோட மனப்பான்மையாக மாற்றத்துக்கு மிக முயற்சி பண்ணாங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து நம்ம யாரு, இந்தியன்னா என்ன, ஹிந்துஸ்தான்ல வித்தியாசம் என்ன, இதெல்லாம் வந்து மக்களுக்கு இது வரையும் கற்றுக் கொடுக்கவில்லை. காலேஜ்ல எல்லாம் ஆரியன் திராவிடியன், இங்க ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி இருக்கு, திராவிட கழகம்னு இருக்கு. அவ சொல்றபடி வந்து வெள்ளக்காரன் சொன்ன கற்றுக் கொடுத்தது தான். இங்க முதல்ல திராவிடோட நாட்டு முழுக்க திராவிடோட ஆட்சி இருந்தது. வெளிநாட்டுல இருந்து கைபர் பாஸ்ல இருந்து ஆரியன் வந்தாங்க. அவ வந்து திராவிட வந்து தமிழ்நாட்டில் தள்ளி போட்டு வடநாட்டில் வந்து அவ வந்து ஆட்சி நடத்தினார்கள். இந்த வெள்ளக்காரன் சொல்லி கொடுத்த வரலாற்றை நாங்கள் வந்து இது வரையும் படிச்சுட்டு வந்துருக்குறோம். எக்ஸாம்ல அதுதான் நம்ம எழுதுறோம், பிரச்சாரமும் அதான் பண்றோம். ஆனா வந்து ஆரியன் திராவிடியன்ல வந்து ஒரு வித்தியாசம் இல்லைன்னு இப்ப வந்து விஞ்ஞானப்படி டிஎன்ஏ டெஸ்ட்னு ஒன்று புதுசா வந்துருக்கு. அந்த டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி இப்போ வந்து ஆராய்ச்சி பண்ணி அந்த ஜேர்னல்ஸ்லாம், சயின்டிபிக் ஜேர்னல்ஸ்லாம் இப்போ என்ன சொல்றாருன்னா, கன்னியாகுமரியிலும் காஷ்மீர் வரலையும், குஜராத்லேருந்து அசாம் வரலையும் இருக்கிற எல்லா இந்தியனோட டிஎன்ஏ ஒன்று தான், வித்தியாசம் ஒன்றுமே இல்லை. யார பிராமணன் சொல்றாலோ, யார வந்து ஷெட்யூல் காஸ்ட் சொல்றாலோ, யார வந்து சத்திரியா சொல்றாலோ, இவெல்லாம் இந்த வித்தியாசமும் டிஎன்ஏல இல்லை. அதனால இப்போ வந்து ஒரு புது விதமான ஒரு இத்தியாசம் நம்மளுடைய ஒரு வரலாற்றுக்காக டெக்ஸ்ட் புக் நம்ம பிஜேபி கவர்மெண்ட் வந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து பள்ளிக்கூடத்தில் படிச்சு படிப்பு கொடுத்து, படிப்பு மூலமா ஒரு நம்ம எல்லாமும் ஒரு இந்தியன், ஒரு இந்துஸ்தானி இந்த எண்ணம் வர்றதுக்காக நம்ம வந்து நம்ம ஆட்சி இருக்கிறது, பிஜேபி ஆட்சி முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அது மெதுவாக தான் பண்ண முடியும்.
உதாரணமா வந்து கிருஷ்ண பகவான் வந்து கீதால சொல்றார், இந்த வர்ணா ஜாதின்னு சில பேர் சொல்வாங்க, அதை வர்ணா வித்தியாசம் இருக்கே, அது வந்து எங்க எந்த வீட்டில் பிறந்தாலும் அதுல அதாரணம் இல்லை. அது வந்து எந்த தொழில் இருக்கணும், எந்த கர்மத்தை செய்கிறோ அந்த அது பிரகாரம் இருக்கு. விஸ்வாமித்திரன் ஒரு பெரிய ரிஷி முனி இருந்தார். அதிகமான அவரோட பேர் வந்து வேற ரிஷியோட ஜாஸ்தி. விஸ்வாமித்திரர் வந்து பிறந்த வீட்டு வந்து சத்ரியா வீடு, ஆனா அவர் ரிஷியா. அதே மாதிரி வேதவியாசா யார் வந்து மகாபாரத்தை எழுதினாரோ, அந்த வேதவியாசாவோட அம்மா வந்து மீனவர். வால்மீகி யார் வந்து எந்த ரிஷி வந்து ராமாயணம் எழுதினாரோ, அவர் ஒரு தலித் வீட்டில் பிறந்தவர். முதல்ல அவர் வந்து எல்லாம் தவறான வேலை பண்ணியிருந்தார். திடீர்னு ராமரோட தரிசனம் ஆனதுக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு மகரிஷியாகி அவர் தான் ராமாயணனே எழுதினார். அதோட ஹிந்தி டிரான்ஸ்லேஷன், தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்து கம்பைன் பண்ணார். அதனால இந்த எண்ணம் வர வேண்டும் நம்ம மக்கள்ல. நம்ம எல்லாரும் ஒண்ணு. இந்த ஜாதி வந்து இதுக்கு வந்து இது எந்த வீட்டில் பிறந்தாலும் அதுல வந்து முடிவாகாது. டாக்டர் அம்பேத்கர் வந்து ஷெட்யூல் காஸ்ட் வீட்டில் பிறந்தார். ஆனால் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் போய் அங்கே பிஹெச்டி எக்கனாமிக்ஸில் வாங்கினதுக்கு பிறகு லண்டனில் வந்து அவருக்கு டாக்டர் ஆஃப் சயின்ஸ் டிகிரி கிடைச்சது எக்கனாமிக்ஸில். அதுக்கப்புறம் லா டிகிரி வாங்கிட்டு இந்தியாவில் வந்த பிறகு நம்மளோட சட்டத்தை தயார் பண்ணுற போது, கான்ஸ்டிடியூஷனை தயார் பண்ணுறது அவருக்கு வந்து சேர்மன்ஷிப் வந்து கொடுத்தார்கள் டாக்டர் ராஜேந்திர பிரசாதும் சர்தார் பட்டேலும். இதுக்காக இந்த கான்ஸ்டிடியூஷனை தயார் பண்றதுக்கு ஒரு டிராஃப்டிங் கமிட்டின்னு ஒன்று போட்டு அதோட தலைவராக ஆக்கினார். அவர் தான் வந்து நம்ம சம்விதான நம்மளோட கான்ஸ்டிடியூஷன், நம்ம சட்டத்தை விடாம 4 வருஷத்திலிருந்து முயற்சி பண்ணி எதை வந்து ஒத்துக்கணும், எது ஒத்துக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பெரிய நல்ல கான்ஸ்டிடியூஷன் நம்ம நாட்டோட தயார் பண்ண. அவருக்கு வந்து பாரத ரத்னா கிடைக்கவில்லை இதுவரையும். எப்ப வந்து 1990ல ஜனதா கவர்மெண்ட் திருப்பி வந்ததோ, சந்திரசேகர் கவர்மெண்ட் வந்ததோ, அப்போ வந்து அவருக்கு பாரத ரத்னா கிடைச்சது. யார் வந்து கொடுக்கறதுக்கு விரும்பல? ஜவஹர்லால் நேரு விரும்பல. ஜவஹர்லால் நேரு எந்த எக்ஸாமும் பாஸ் பண்ணவே இல்லை. ஆனா எல்லாரும் அவரை பண்டித் ஜவஹர்லால் நேருன்னு சொன்னார். அம்பேத்கருக்கு பண்டித்துன்னு சொல்லலாம், படிச்சவர், ஆராய்ச்சி பண்ணிடுவார், புத்தகம் எழுதியிருக்காரு. அதனால இந்த வித்தியாசம் பண்ணியிருக்கிற ஜாதியில இதை எப்படி ஒழிக்க வேண்டும், அதுக்காக தான் நம்ம விராட் இந்துஸ்தான் சங்கத்திலிருந்து அந்த அமைப்பை தயார் பண்ணியிருக்கோம். விராட்னா எல்லா இடத்துலையும் இருக்கிற, எல்லா ஆயாம்லையும் எல்லா டைமென்ஷன்ஸ்லையும் யார் செயல்படுறாளோ அவ தான் விராட். கிரிக்கெட்லையும் விராட் கோலின்னு உங்களுக்கு தெரியும், அவர் எல்லா இடத்துலையும் பால் அடிப்பார், அதுக்காக விராட். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு தனிப்பட்ட மனப்பான்மை உருவாக்குறதுக்காக வெள்ளக்காரன் முயற்சி பண்ணார்கள். அதை தடுக்கிறதுக்கு முத்துராமலிங்க தேவர் எதிர் பண்ணார். முத்துராமலிங்க தேவர் சொல்வார் வந்து 2 கண்ணு, ஒன்று ஆன்மீகம், இன்னொன்று வந்து தேசியம், தேவியம். அதான் நம்மளோட கொள்கை. அமெரிக்கால பணம் தான் சம்பாதிக்கிறது தான் அவரோட ஒரே ஒரு நோக்கம், வேற எங்கேயும் பார்க்க மாட்டார். ஆனா நம்ம நாட்டில் வந்து
ஆன்மீகம், தெய்வீகம் அந்த மாதிரி வந்து ஒரு எண்ணத்துக்கும் ஒரு பெரிய அளவுக்கு நம்ம அந்தஸ்து கொடுத்துருக்கோம். உதாரணமா மகாத்மா காந்தி வந்து ஒரு மதுரையில தான் வந்து அவர் வந்து இந்த எல்லா சட்டையும் அவுத்துட்டு அந்த வேஷ்டி போட்டார், சின்ன வேஷ்டி, இந்த இங்க விவசாயிகள் போடுவாங்க அந்த மாதிரி. அவர் வந்து நம்ம மக்களோட எல்லா மக்களோடையும் தலைவராக ஆனார். நான் அமெரிக்கால PhD வாங்குறதுக்காக போன போது, படிக்கிறதுக்கு போன போது என்னோட கிளாஸ்மேட் ஒரு அமெரிக்கன் கேட்டான், நீங்கெல்லாம் எப்படி மகாத்மா காந்தியை தலைவராக வச்சுருந்தீங்க? நான் சொன்னேன், ஏன் அவன் சரியா சட்டையெல்லாம் போட்டுக்கிறது இல்லை. ஸோ உங்க நாட்டில் வந்து தலைவர் வந்து சரியா ட்ரெஸ் அப் பண்ணி வரணுமா? நல்ல டை இருக்கணும், நல்ல ஷர்ட் இருக்கணும், கோட் இருக்கணும், நல்ல ஷூ இருக்கணும். அது மாதிரி இருந்தால் தான் நம்ம தலைவர் ஒத்துப்போம். மகாத்மா காந்தி மாரி யாராவது வந்தானா அவனை ஜெயிலில் போட்டுருவான். நீ வந்து மானத்துக்கு எடுத்து. ஆனா நம்ம நாட்டில் பெரிய பெரிய ஆன்மீக சாது சன்னியாசிகள்லையும் பார்த்தேன்னா, இனி உண்மையான சன்னியாசி நிறைய 420 சன்னியாசியும் இருக்கார்கள். அவளை பார்த்தீங்கன்னா அவள் வந்து இந்த பகவான் அந்த அந்த சட்டை போட்டு தான் இருக்கார்கள், வேற ஒன்றும் வித்தியாசமான இருக்காது. சாதாரணமா போப்ப பாருங்க வேட்டிக்கன்ல எப்படி வந்து அவர் ட்ரெஸ் பண்ணி வருவார். அது மாதிரி நம்ம சாது சன்னியாசி சங்கராச்சாரியா யாருமே இல்லை அப்படி ட்ரெஸ் பண்ண மாட்டார்கள். அதனால நம்ம நாட்டில் வந்து பணம் இல்லாட்டாலும் ஒரு மதிப்பு உண்டு. ஞானி அண்ட் தியாகி அவளை தான் நம்ம வந்து பிராமணன் சொல்லுவோம். ஆனா இங்க தியாகி இல்லை, ஊழல் பண்ற ஆண்களையும் பிராமணன் தான் எல்லாரும் சொல்வார்கள். எந்த வீட்டில் பிறந்தாலோ அது உங்களோட ஜாதி இல்லை. என்ன கர்மம் செய்கிறீர்களோ, எந்த தொழில் செய்கிறீர்களோ அதுலேருந்து தான் நீங்கள் வந்து அடையாளம் சேர்க்க முடியும். ஏனென்றால் நம்மளோட டிஎன்ஏ ஒன்று. அந்த முஸ்லீமும் கிறிஸ்டியனோட டிஎன்ஏ ஒன்று தான், நம்மளுடைய தான். அதுக்கு அர்த்தம் இவாளெல்லாம் முதல்ல இவாளோட முன்னோர்கள் இவாளோட ஆன்செஸ்டர்ஸ் அவ ஹிந்து. அது வெக்கப்படக்கூடாது. அவளுக்கு தெளிவா சொல்லணும் வந்து நம்ம நாட்டு நம்ம வந்து முஸ்லீமு, ஆனா எங்களோட முன்னோர்கள் ஹிந்து சொல்றதுக்கு ஏன் அவளுக்கு வந்து சங்கோச்சம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. சொன்னா நம்ம எல்லாரும் ஒன்னாகலாம். நீ உன் வழியிலிருந்து கடவுளுக்காக பூஜை பண்ண முடியும். நம்ம வந்து முன்னோர் வழியில் பண்ணுவோம். நம்ம ஹிந்துவில் அப்படிதான் நம்ம சொல்லுவோம், ராமர் வழியா, கிருஷ்ணா வழியா, சிவா வழியா. ஆனா வேற எந்த மதத்துல எல்லா வழியிலையும் வந்து பல வழியில் மூலமா கடவுளை பெற்ற முடியும், இல்லை கடவுளை தரிசனம் பண்ண முடியும். அது வேற எதுலையும் இல்லை. கிறிஸ்டியன்ல வந்து நம்ம வழி தான், இல்லாட்டா நீ டெவில். முஸ்லிம் வந்து சொல்றா நம்ம வழி, இல்லாட்டா நீ காஃபிர். இந்து மதத்துல நம்ம வந்து எல்லா மதத்திலையும் மூலமா கடவுளை பெற்ற முடியும், கடவுளோட தரிசனம் செய்ய முடியும் நம்ம சொல்றோம். அந்த இந்துவை வந்து இன்னைக்கு ஒற்றுமையா வந்தா ஒரு 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 இடத்துல சேர்ந்து ஒரு கட்சியில சேர்ந்தா அது வந்து ஒரு கம்யூனல் ஃபாசிசம் சொல்றாங்க. ஆனா நான் வந்து இது சொல்லவே இல்லை வந்து முஸ்லீமுக்கு வந்து இந்து ஆனோன்னு. அப்படியே இல்லை, அப்படி நம்ம நாட்டில் எப்பயும் இல்லை. எப்போ நம்ம 100% ஹிந்து வந்தோனோ இந்த நாட்டில், அப்போ ஈரான்ல இருந்து அங்க முஸ்லிம் அந்த நாட்டை கைப்பற்ற பிறகு அங்க இருக்கிற ஜோரோஆஸ்ட்ரியன் யாரு, நாங்க எல்லாம் இங்க பார்சின்னு சொல்றோம். நாங்க ரத்தன் டாட்டா இருக்கான், அதுக்கு முன்னால நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தார் காப்படியா, நம்ம கமாண்டர் இன் சீஃப் மானிக் ஷா, நிறைய நம்ம பெரிய பெரிய வக்கீல்கள், சோலி சராப்ஜி அட்டர்னி ஜெனரலாக இருந்தார், நாரிமன், இன்னைக்கு ஒரு ஜட்ஜ் இருக்கார் நாரிமன். அது மாதிரி இவாளோட
இவாளோட வந்து தர்மம் வந்து அக்னி தான் ஒன்னே ஒன்று, வேற எதையும் பார்க்கக்கூடாது. அக்னி முன்னால பூஜை பண்ணோம்னு அவளோட இது. ஆனால் முஸ்லீம் வந்து அந்த நாட்டில் எல்லாரையும் முஸ்லீம் ஆக்கி இவெல்லாம் சில பேர் ஓடி வந்து நம்ம நாட்டில் நம்ம இங்கே பாதுகாப்பு கொடுத்த பிறகுதான் இந்த பெரிய கம்யூனிட்டியாக அவள் இங்கே இருக்கார்கள். பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், டாக்டர்ஸ், லாயர்ஸ் எல்லாரும். ஜூஸ்ன்னு ஒரு மதம் இருக்கு, அது யகுதின்னு நம்ம சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவோம். அவளும் இங்கே ஓடி வந்தார்கள். எந்த நாட்டில் எந்த வேற நாட்டில் போனாலும் அங்கே வந்து அவளோட கொலை நடந்தது, அவளோட அநீதிகள் பல நடந்தது. ஹிட்லர் வந்து அவளை கேஸ் சேம்பரில் போட்டார்கள். அதனால தான் இஸ்ரேல் வந்து புதுசாக திருப்பி வந்து உருவாக்கப்பட்ட பிறகு அவள் பார்லிமெண்ட்ல அவள் என்ன சொன்னா, நன்றி பாரத், ஒரே ஒரு நாட்டு உலகில் எங்க எங்களோட அநீதிகள் நடக்கவே இல்லை, எங்களை வந்து சமானமாக வச்சு எங்களுக்கு வந்து முழுக்க வாய்ப்பு கொடுத்தார்கள். இதான் நம்மளோட வரலாற்று. இன்னைக்கு வந்து எல்லாரும் இந்தியன் சொல்றதுக்கு பெருமையோடு சொல்ல வேண்டும். நம்மளோட ஜனநாயகம் நம்ம நாட்டில் இருக்கு. இந்த ஜனநாயகத்தை அகற்று பண்ணி அதிநாயகவாதம் கொண்டு வர முயற்சி பண்ண இந்திரா காந்தியே மக்கள் இங்கே தோத்து விட்டார்கள், தோக்க வச்சார்கள். அதனால இங்க அக்கம் பக்கம் டெமோக்ரஸி இல்லை. பாகிஸ்தான்ல இல்லை, ஆப்கானிஸ்தான்ல இல்லை, கொஞ்ச நாள் மால்டீவ்ஸ்லும் இல்லை, இப்போ வந்துருத்தோம். பங்களாதேஷ்ல சொல்றதுக்காக டெமோக்ரஸிக்கு என்ன உண்மையா இல்லை. அதனால நம்ம நாட்டில் இருக்கு. அது இந்த நாட்டோட கலாச்சாரம் அப்படி. எல்லாரோட கருத்து கேட்கறது, வசுதேவ குடும்பக்கம் சொல்றோம். சன்ஸ்கிருத் பத்தியும் ஒரு பெரிய வெறுப்பு இங்க தமிழ்நாட்டில். ஆனா ஒரு வாட்டி கருணாநிதியோட அவர் என்னன்னா எனக்கு தெரியும், அவர் வந்து அவருக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. அவரோட கொள்கை கருத்துல வித்தியாசம் இருந்தது. ஆனா அவர்கிட்ட பேசுறதுக்கு வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி உண்டு அவரோட பேசும்போது. ஏன்னா விவாதம் இருந்தே இருக்கும். அவர் ஒரு நாள் சொன்ன, தமிழ்ல வந்து சன்ஸ்கிருத்தோட ஒரு வேர்டும் கிடையாது, சுத்தமா தமிழ் வந்து தனிப்பட்ட ஒரு பாஷை. நான் சொன்னேன், உங்க பேர் வந்து கருணாநிதி, இது வந்து தமிழ் பெயரா இல்லாட்டா சன்ஸ்கிருத் பெயரா? கருணானா மர்சி, அது வந்து சன்ஸ்கிருத் வேர்டு. நிதி தான் பாத்திரம் மாதிரி. இங்க எல்லாம் கருணா வந்து ஒட்டி இருக்கும். அதே மாதிரி நான் சொன்னேன், உங்க கட்சியோட எலெக்ஷன் சிம்பிளுக்கு என்னன்னு தமிழ்ல சொல்வேன். சொன்ன உதயன் சூரியன் சின்னம், நம்மளோட சின்னம் உதயன் சூரியன். சின்ன வந்து சன்ஸ்கிருத். அதே மாதிரி உதயனா சன்ஸ்கிருத், சூரியன்னா சூர்யா. நான் சொன்னேன், இது சன்ஸ்கிருத் தானே. அவர் சொன்ன, இல்ல சன்ஸ்கிருத் வந்து தமிழ்ல இருந்து திருட்டு பண்ணியிருக்கு, நாங்க வந்து சன்ஸ்கிருத் அர்த்தம். நான் சொன்னேன், சரி இத்தனை உத்தரகேள் வந்து ரெண்டும் காமன். டிக்ஷனரி எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல 40% சன்ஸ்கிருத்தோட சன்ஸ்கிருத் வேர்ட்ஸ் தான். மலையாளம்ல 70%, கர்நாடகத்துல 60%. அதனால இந்த ஒற்றுமை உண்டாக்க கூடாதுன்னு வெள்ளக்காரன் இந்த வித்தியாசம் உண்டாக்கிட்டு, அந்த வித்தியாசம் வந்து இப்ப அகற்று பண்ண வேண்டி நம்ம எல்லாரும் ஒரு இந்தியன், முதல்ல இந்தியன், அதுக்கப்புறம் தமிழன், பஞ்சாபி இப்படி சொல்லலாம். அந்த மனப்பான்மை உண்டாக்குறதுக்கு தான் நாங்கள் விராட் ஹிந்துஸ்தான் சங்கம். ஹிந்துஸ்தானோட இந்த வேர்டு ஹிந்து எங்கன்னு வந்தது? பழைய காலத்துல ஒரு 2000 வருஷம் முன்னால சைனீஸ்ல புத்திஸ்ட்லாம் நம்ம நாட்டில் வந்து இங்கிருந்து கிரந்தம்லாம் எடுத்துட்டு போவாங்க.
அந்த சைனீஸ் வந்து என்ன சொன்னா நம்ம பத்தி இந்து கோ. இன்னைக்கும் சைனாலும் இந்தியாவுக்கு ஒபிஷியல் கம்யூனிகேஷன்ல நம்ம இந்தியான்னு சொல்றது இல்லை, இந்து கோ. இந்துனா ஹிந்து, கோனா ராஷ்டிர நாடு, இந்து நாடு. இன்னைக்கும் இந்து நாடு தான் சொல்றாங்க. என்னோட கம்யூனிஸ்ட் நண்பர்களுக்கு சொன்னா உங்களுக்கு இந்து ராஷ்டிரம் சொன்னா உங்களுக்கு வெறுப்பு வருது. உங்களோட தந்தை இருக்காளே கம்யூனிஸ்ட் தந்தை சைனால, அவெல்லாம் வந்து இந்து தான் சொல்றாங்க. பழைய காலத்துல இருந்து இந்துன்னு சொல்லுவோம். ஏன் ஹிமாலயா இங்க இந்த கடல் இருக்க இந்து சாகர், அதோட ஹி அண்ட் இந்து ரெண்டும் சேர்ந்து இந்து. கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரலையும் யார் இருக்காளோ அவ இந்து. அந்த காலத்துல 100% இருக்கும். அதுக்காக இந்து. இந்த ஒற்றுமை உண்டாக்குறதுக்காக இந்த ஜாதியில பிரிச்சு விட்டு அதுக்காக வந்து ஒரு ஒரு முரண்பாடு உண்டாக்கி நாட்டை வந்து வீக் ஆகிறதுக்காக இது வந்து வெளிநாட்டு இருந்தவர்களோட விசேஷமா வெள்ளக்காரன் அவன் வந்து நாட்டை பிரிக்கிறதுக்காக பண்ணாங்க. நம்ம நாட்டை வந்து இந்தியா பாகிஸ்தான் மட்டும் பண்ணல. 1947 இந்தியால இருக்கிற எல்லா மன்னரையும் ஒரு தனிப்பட்ட நாடா ஆக்கிட்டு போனாங்க. 600 கிங்டம்ஸ். சர்தார் பட்டேல் அந்த 600 கிங்டம்ஸ்ல இருந்து 500 கிங்டம்ஸ் நம்மளோட சேர்த்தாரு. ஜவஹர்லால் நேரு காஷ்மீருக்காக குழப்பம் உண்டாக்கி அந்த குழப்பம் இன்னைக்கும் இருக்கு. ஆனால் அதுவும் மெதுவாக சரியாயிடும். இப்போ 370 ஆர்டர் பண்ணியிருக்கோம். பாகிஸ்தான் வந்து கைப்பற்ற பிஓகேவும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ராணுவத்தை பெண்களோட இன்னைக்கு பல விதமான அபராதம் நீதிகள் நடக்கிறது. ஆனா நம்ம தர்மத்துல, இந்த நாட்டோட தர்மத்துல வந்து பெண்களோட இந்த மாதிரி விவகாரம் எப்பவும் இல்லவே. திரௌபதியோட ஒரு சம்பவம் நடந்தது. அதுக்காக மகாபாரதம் நடந்தது. சீதா வந்து கடத்தி எடுத்துன்னு போன ராவணன் வதம் பண்ணான். ராவன் வந்து பிராமணர்னு எல்லாருக்கும் தெரியும், கருணாநிதி தான் தெரியாது. ரொம்ப நாளா அவர் சொன்னார், நாங்கள் ராவன் லீலா நடத்துவோம், ராம் லீலா நடத்த மாட்டோம். அப்புறம் அவர்கிட்ட நான் டிபேட் பண்ணதுக்கு அப்புறம் அவர் கடைசியில் ஒத்துண்டார். ராம சேத்து காப்பாற்றுறதுக்காக நான் சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேஸ் போட்ட போது ஒரு கருணாநிதி பிரஸ் கான்ஃபரன்ஸ் கூப்பிட்டு சொன்னார், யார் இந்த சுப்பிரமணியம் சுவாமி, அவருக்கு என்ன அதிகாரம் இதை வந்து ராம சேத்துன்னு சொல்லுவது? ராமர் வந்து கட்டினாரா? ராமர் என்ஜினியரா? எந்த காலேஜ்ல இன்ஜினியரிங் பண்ணார்? இன்னும் இப்படி பொதுவாக கேட்டார். மறுநாள் அவர் உடம்பு செய்யாம உடம்பு கெட்டு போயிடுத்து. அதனால ஆஸ்பத்திரிக்கு போன. அந்த ஆஸ்பத்திரி பேர் வந்து ராமச்சந்திர மெடிக்கல் ஹாஸ்பிட்டல். ராமர்கிட்ட வந்து எம்பிபிஎஸ் டிகிரி வந்ததா. ஆகவே இந்த மாதிரி இந்த ராம சேத்து உடைக்கிறதுக்காக சேத்து சமுத்திரம் ப்ராஜெக்ட் தயார் பண்ணாங்க. அந்த சேத்து சமுத்திரம் ப்ராஜெக்ட் வந்து கன்னியாகுமரியிலிருந்து சென்னை போறதுக்கு ஸ்ரீலங்கா சுத்தி போனோம். ஏன்னா வழியில இருந்து ஸ்ரீலங்காவும் தமிழ்நாட்டில் இருக்க இந்தியாவோட கடல் பக்கத்துல இருந்து போனோம்னா வழியில வந்து ராம சேத்து இருக்கு. அதனால சேத்து சமுதிரம் ப்ராஜெக்ட் அந்த ராமர் சேத்துவை வெட்டி ஒரு சேனல் உருவாக்குறதுக்காக ஒரு திட்டம் போட்டாங்க. அதை எதிர்த்து நான் சுப்ரீம் கோர்ட்ல போனேன். ஏனென்றால் அந்த ப்ராஜெக்டுக்கோட செலவு வந்து 3000 கோடி ரூபாய். அது மட்டும் இல்லை, அது வந்து வாரம் அது வந்து அந்த சேனல் கட்டின பிறகு அது மண் வந்து அதில்
அந்த ஆலையை போட்டுட்டே இருக்கும். அதனால அந்த மண்ணை அழுக்கிறதுக்காக வாரம் வாரம் ஒரு ட்ரெஜிங் பண்ண வேண்டும். அதுக்கு வந்து ஒரு வருஷத்துல வந்து 100 கோடி ரூபா செலவு பண்ணுறதுக்காகவும் பட்ஜெட் இருந்தது. அந்த ட்ரெஜிங் பண்ணுறதுக்காக கான்ட்ராக்ட் வந்து டிஆர் பாலுவோட மகனுக்கு கிடச்சிது. அதனால அவருக்கும் ஒரு ஏற்பாடு பண்ணாங்க. அந்த ப்ராஜெக்டை எதிர்த்து அதை ரத்து பண்ணி சுப்ரீம் கோர்ட் மூலமா இன்னைக்கு நல்ல ஒரு ஒரு வழி என்னன்னா, கன்னியாகுமரியிலேருந்து தூத்துக்குடியின் வழியா சென்னைக்கு ரயில்வே லைன் கடல் கரையில் வழியா போட்டால் அதில் வந்து மினிமம் காஸ்ட்ல நம்ம வந்து கன்னியாகுமரியிலேருந்து ஸ்ரீலங்கா சுற்றி போகிறதுக்கு அவசியம் இல்லை, நேரடியாக போகிறதுக்காக ஏற்பாடு பண்ணலாம். அது பண்ணுறதுக்காக நான் இங்கே தேர்ந்தப்பட்டு போன பிறகு மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட பெஞ்ச், நான் தான் லா மினிஸ்டர் இருந்தபோது சந்திரசேகர் காலத்தை அதை பண்ணி கொடுத்தேன். இங்கே புது ஏர்போர்ட் கட்டுறதுக்காகவும் அந்த திட்டத்தை பாஸ் பண்ணுறதுக்காக என்னோட முயற்சி இருந்தது. அதில் அதோட பேர் வந்து முத்துராமலிங்க தேவர். நான் வந்து மத்திய சர்க்கார்ட்டு அனுமதி வாங்கி மாநில ஆட்சியோட அனுமதியும் இருக்கணும்னு அவ வந்து லெட்டர் எழுதினாள் டெல்லியிலேருந்து, சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி. ஆனால் இப்போ இருக்கிற பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தார், அவர் ஒத்துக்கல. இன்னைக்கும் நான் சொல்றேன், எப்போ வந்து மீண்டும் நான் இப்ப இந்த ஆட்சி இருக்க எடப்பாடி அந்த ஆட்சிக்கும் நான் லெட்டர் எழுதியிருக்கேன், அனுமதி கொடுக்கணும். இதுவரையும் அவர் இந்த லெட்டருக்கு பதில் கொடுக்கல. ஆனால் ரொம்ப நாளுக்கு அது எதிர்பார்க்க வேண்டாம், கட்டாயமா இந்த ஏர்போர்ட்டை முத்துராமலிங்க தேவர் பாராளுமன்றத்தில் சிலை வைக்கிறதுக்கு யாருமே ஒன்று பண்ண முடியல. ஏன் இங்கிருந்து ஒரு என்ன பாண்டிச்சேரி சேர்த்து 40 எம்பிஸ் தேர்ந்தெடுத்து போறாங்க லோக்சபாக்கு, யாருமே பண்ணல. அப்போ நான் வந்து முத்துராமலிங்க தேவருக்கு அனுமதி வாங்கின பிறகு மூப்பனார் என்று சொன்னார், தயவுசெய்து சத்தியமூர்த்தியோடு ஒன்று பண்ணி கொடுத்துருங்க. நான் சொன்னேன், நீ தானே பெரிய தலைவர், நீ பண்ண முடியாதா? இல்லை இல்லை, அந்த வடநாட்டுக்கான மிரட்டத்துக்கு உனக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. இங்கே வந்து பெரிய சிங்கம் மாதிரி இருப்பார்கள் உங்களோட உறுப்பினர்கள்லாம், பாராளுமன்ற உறுப்பினர். ஆனால் அங்கே எல்லாரும் பூனைக்குட்டி. பக்கத்தில் மாவட்டம் இருக்கு, அங்கே ஒரு தலைவர் இருக்கார், 100 நாள் ஜெயிலில் இருக்கார். இல்லை, இப்போ கொஞ்சம் ஆம்பாவம் கொஞ்சம் பறிக்கணும் அவருக்கு. ஆகவே வடநாட்டில் வந்து அது மனு கொடுத்தா போராது, ஒரு மரியாதையோடு பேசினா போராது. வடநாட்டில் வந்து அவளுக்கெல்லாம் இங்கே 40 சீட்டு தான், அங்கே யூபியில் வந்து 80 சீட்ஸ் இருக்கு. அதனால அவளுக்கு அந்த ஒரு ஆம்பாவம் நிறைய இருக்கு. அதுக்கு ஒரு வழி இருக்கு. அந்த வழி எப்போ வரும், எப்போ வந்தீங்கலாம் இந்த ஊர்ல ஒரு ஒற்றுமையோட ஒரு முடிவு பண்ணும்போது தேர்தல் ஜாதியா பார்க்காம யார் வந்து எத்தனை வந்து ஓட்டுக்கா பணம் கொடுக்குறாரு பார்க்காம திறமை யாருக்கு அது அந்த மாதிரி உறுப்பினரை தேர்வுபட்டு நீங்க டெல்லி அனுப்பிச்சீங்கன்னா கட்டாயமா தமிழ்நாடுக்கு எது கிடைக்கணுமோ கிடைக்கும். உலகம் முழுக்க தமிழ்நாடு போன யார் வந்து படிக்கிறதுக்காக போறாளோ அங்க இருந்து பல பதவியை பெற்றுகிறார்கள். நம்ம நாட்டில் தான் அது முடியல. நான் வந்து எப்பயும் சொல்ல மாட்டேன் வந்து நீங்க ஹிந்தி படிக்கிறதுக்காக தமிழ் விட்டுருந்தோம். தமிழை முதல்ல படிக்கணும்.
இன்டர்நேஷனலுக்காக இங்கிலீஷ் படிக்கணும். நாட்டு முழுக்க சுத்தறதுக்காக, நாட்டு முழுக்க வாய்ப்பை வந்து பெற்றதுக்காக, வேலை வாய்ப்புக்காக ஹிந்தி வந்து உங்களுக்கு இஷ்டம் தானே படிக்கிறதுக்கு ஏற்பாடு இருக்கணும். இங்க வந்து இஷ்டம் இருந்தாலும் படிக்க கூடாது. அது எப்படி வச்சுக்க முடியும்? ஆகவே ஒரு புது விதமான அரசியல் வந்தாதான் நம்ம நாட்டோட ஒற்றுமை சரியா வரும். அதுக்காக ஒரு புது அரசியல் கொண்டு வர வேண்டும். அந்த அரசியல் எப்ப வரும்? எப்ப வந்து மனப்பான்மை சரியா இருக்கும். இந்த நாட்டில் வந்து சோழா, பாண்டியன், இதோட ஹிஸ்டரி வடநாட்டில் யாருக்கும் தெரியாது. வடநாட்டில இருந்து வந்த முகல், முஸ்லிம் எல்லாம் இங்க தமிழ்நாட்டில் வர முடியலையே ஜாஸ்தி. ஏனென்றால் இந்த சோழா டைனஸ்டி, பாண்டியன், விஜயநகரம், கர்நாடகில் வரலாம் வரவர்கள் இல்லை. வந்தால் அவங்களும் தோத்து போட்டு போயிட்டார்கள். அதுக்காக தான் நம்ம நாட்டில் இன்னைக்கு நீங்க பார்க்கவே தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில் எத்தனை இருக்கு, அது வடநாட்டில் எங்கேயும் தெரியாது. அது எல்லாத்தையும் இடிச்சு போட்டிருக்காங்க. ராமர் எங்க பிறந்தாரோ அங்க எங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை இருக்கு, ராமர் இங்க பிறந்தாருன்னு. அந்த நம்பிக்கை யாருமே கொஸ்டின் பண்ண முடியாது. கிரைஸ்ட் எங்க பிறந்தார்? இஸ்ரேல்ல ஒரு இடம் இருக்கு, அங்க பிறந்தார்கள். அது யார் எப்படி? அதுக்கு வந்து என்ன பர்த் சர்டிபிகேட் இருக்கா? இல்ல, ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை யாருமே கொஸ்டின் பண்ண முடியாது. ராமர் கோயில்ல வந்து வருஷமா கேஸ் நடந்தது. அப்போ என்கிட்ட அசோக் சிங்கல்னு ஒரு விஸ்வந்து பரிஷத் ஒரு தலைவர் நீ என் மாதிரி இது பண்ணு. நான் போய் கோர்ட்ல சொன்னேன், எனக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வேண்டாம், அந்த ப்ராப்பர்ட்டி வேண்டாம், எனக்கு வந்து ஒன்னே ஒன்று, எனக்கு வந்து அதிகாரம் இருக்கு, ஒரு அடிப்பட்ட அதிகாரம், ஃபண்டமெண்டல் ரைட். பூஜை பண்றதுக்கு எங்கே என்னோட நம்பிக்கையோ ராமர் பிறந்தாரோ அந்த நம்பிக்கையை வந்து சுப்ரீம் கோர்ட் சேலஞ்ச் பண்ண முடியாது. கோடி கோடி மக்கள் இருக்கார்கள் நம்ம நாட்டில், யாருக்கு அந்த நம்பிக்கை இருக்கோ அங்க ராமர் பிறந்தார். அதே மாதிரி கிருஷ்ண பகவான் பி மதுராவில் பிறந்தவர். அங்கேயும் வந்து கோயிலை இடிச்சு ஒரு மசூதி இருக்கு. மசூதி இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்றது இல்லை. மசூதி யார் கட்டணுமோ கட்டுறதுக்கு அந்த அதிகாரம் உண்டு. நம்ம சவுதி அரேபியா மாதிரி இல்லை, அங்க கோயிலே கட்ட முடியாது, அங்க திவாலி கொண்டாட முடியாது, தீபாவளி கொண்டாட முடியாது, அங்க வந்து சத்யநாராயண பூஜாவும் பண்ண முடியாது. அங்க நீங்க கஸ்டம்ஸ்ல பார்த்தாங்கன்னா வந்து நீங்க வந்து ராமரோட பிக்சர் கொண்டு வந்திருக்கீர்கள், அந்த பிக்சர் அவங்க முன்னால வந்து கீச்சு போடுவார்கள். அவன் நாட்டில் இஸ்லாம் தான், வேற ஒன்றும் இல்லை. அது அவளோட நாட்டு, நான் அதை வந்து விமர்சனம் பண்ணல. ஆனா நம்ம நாட்டில் அப்படி இல்லை. ஆகவே எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்க வேண்டும். அதே மாதிரி காசி விஸ்வநாத்ல அவுரங்கசீப் வந்து ஃபர்மான் போட்டு அந்த கோயிலை இடிச்சு அதுக்கப்புறம் அங்க மசூதி கட்டியிருக்காங்க. மசூதியின் அர்த்தம் வந்து நமாஸ் படிக்கிறதுக்கு ஒரு இடம். இஸ்லாம்ல வந்து கடவுள் வந்து நம்ம மாதிரி இல்லை, வந்து அதுக்கு ஒரு சிலை இருக்கும், ஐடல் இருக்கும், அந்த ஐடல் வந்து கோயில் இருக்கும், அந்த கோயில் அந்த ஐடலை பார்த்து நம்ம பூஜை பண்ணுவோம். அது மாதிரி இல்லை. எதுக்கும் முகமதோட போட்டோ யாராவது வந்து ஸ்கெச் பண்ணாலே அது வந்து பெரிய ஒரு குற்றம். அதனால ஒரு இடம் நமாஸ் படுறதுக்கு எங்க வேணா நமாஸ் படிக்கலாம். அதனால அந்த பர்டிகுலர் இடம் எங்க ராமர் பிறந்தோம் அங்கதான் நமாஸ் படிக்கணும் பிடிவாதம் பண்ணேன்னா அது கோர்ட்ல நிக்காது. அதுக்காக நான் சொல்றேன், நம்ம நாட்டில் எல்லாரும் சேர்ந்து வந்தா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்க வேண்டும். நாங்கள் வந்து இன்னும் மிலிட்ரி அனுப்பி அதை இடிச்சு
மசூதியை இடிச்சு கோயில் கட்ட போகிறதில்லை. நம்மளுக்கு சட்டம் இருக்குது, இந்த சட்டத்தில் வந்து அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரம் வந்து கோர்ட்டு வந்து மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம செய்கிறோம். தமிழ்நாட்டில் மறுமலர்ச்சி வரணும்னா இங்கே இந்த ஜாதியை மறந்து, இங்கே இந்த பணத்தோட பலத்தை மறந்து, உங்களுக்காக பிரதிநிதி டெல்லியில் போய் உங்களுக்காக குரல் கொடுக்குற அளவுக்கு அந்த அந்த வேட்பாளரை தான் நீங்கள் அனுப்ப வேண்டும். அதுக்காக விராட் இந்துஸ்தான் சங்கத்தோட கடுமை, விராட் இந்துஸ்தான் சங்கத்தோட ஒரு எண்ணம் இது இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு யார் நம்மளோட சேர்றார்களோ அவளை வந்து உண்மையான வரலாற்று, நம்மளோட வரலாற்று 10,000 வருஷம் மேலே இருக்கு. பழசா முன்னாளோட வரலாற்று, அந்த வரலாற்று மூலமா மக்களுக்கு இங்கே உண்மை கற்றுக் கொடுக்க வேண்டும். எப்போ வந்து டிஎன்ஏ சொல்றது நம்ம எல்லாரும் ஒன்றும் பார்க்கறதுல வித்தியாசம் இருக்கலாம், வயல் ஜாஸ்தி தான் கலர் வித்தியாசமா இருக்கும். ஆனா அந்த அந்த டிஎன்ஏ டெஸ்டிங்ல தான் ஆதாரம் இருக்கு. அந்த டிஎன்ஏ டெஸ்டிங் பிரகாரம் நம்ம எல்லாரும் ஒன்று, இந்த ஜாதி இதெல்லாம் எல்லாத்தையும் மறக்க வேண்டும். இனிமேல் யாருமே இந்த ஜாதி பிரகாரம் இல்லையே. பிராமணர் இப்போ வந்து பட்டாஷு கம்பெனியில் டிரெக்டராக இருக்கார், பிராமணரோட வேலை இல்லை. அதனால பிராமணன் சொல்ல வேண்டாம். நான் சொல்றேன், எந்த ஜாதி பேரே எடுத்துக்க கூடாது. அதான் கடைசியில் அம்பேத்கரும் சொன்னார். நம்ம வந்து இந்த நாட்டோட குடிமகன், இந்த நாட்டில் வந்து ஒரு இந்து கலாச்சாரம் உண்டு, வேற மதமும் இருக்கு, அவளோட கலாச்சாரம் வித்தியாசமா இல்லை, அவ மதம் வித்தியாசமா இருக்கு, கலாச்சாரம் உண்டு. அமெரிக்காவில் வந்து இந்தியன்ஸ் எல்லாம் போய் அங்கே வந்து வேஷ்டி போட்டுக்கிறது, அவள் எப்படி அங்கே அமெரிக்காவில் ட்ரெஸ் பண்ணுறாளோ அவள் தான் அப்படி, அது மாதிரி தான் நம்ம இந்தியன்ஸ்லாம் எல்லாரும் ட்ரெஸ் பண்ணுறாங்க. நம்ம நாட்டிலையும் வந்து இந்த நாட்டோட எந்த அனுகூலமான ட்ரெஸ்ஸை அதை தான் போட்டுக்கணும். அதுலேயும் வந்து நிர்பந்தம் இருக்கக்கூடாது. இது மாதிரி ஒரு மறுமலர்ச்சி கொண்டு வரதுக்காக தான் நான் முயற்சி பண்ணுறேன். கட்டாயமாக வந்து இங்கே பொருளாதார முன்னேற்றம் இருக்க வேண்டும். மதுரைக்கு வந்து இதெல்லாம் பண்ணியிருக்க வேண்டுமோ, பண்ணவே இல்லை. ஒரு மெட்ரோ சரியான மெட்ரோ இது வரைக்கும் போல சென்னையில் தான் இருக்குது, வேறு எந்த ஊர்லேயும் மெட்ரோ இல்லை. கோயம்புத்தூரில் இருக்கா? இல்லை. மதுரையில் இல்லை. மதுரையில் நான் ஒரு வாட்டி சொன்னேன் மெட்ரோ இருக்கணும், திருநெல்வேலியிலேருந்து மதுரை வரையும் நிறைய பேர் வரா போகிறா, மெட்ரோ இருக்கணும்னு. ஆனால் அது வந்து இங்கே அது அந்த சமயத்தில் மக்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த மதுரை இப்போ மதுரையில் வந்து இருக்கிற யாரெல்லாம் மதுரையிலேருந்து வெளியில் போகிறாளோ, இந்த வெளிநாட்டில் போகிறாங்களோ, அவங்க வந்து இத்தனை திறமையோட வேலை செய்கிறாங்கன்னா மதுரையில் ஏன் செய்ய முடியாது? அதனால் மதுரையில் வந்து ஒரு பொருளாதார மறுமலர்ச்சி கொண்டதுக்கும் முயற்சி பண்ண வேண்டும். ஊழல் ஒழிக்கிறதுக்காக நான் வந்து வழிகாட்டியிருக்கேன். நான் எனக்கு வந்து அரசாங்கத்திலிருந்து ஒரு உதவி கிடைக்கல. நானே போய் கேஸ் போட்டேன். போட முடியுமா? நம்மளோட சட்டத்தில் வந்து நான் போட முடியும். என்னோட அடிப்படை உரிமை, இந்த நாட்டில் வந்து ஊழல் இருக்கக்கூடாது, அந்த அடிப்படை உரிமையை உபயோகம் பண்ணி நான் சுப்ரீம் கோர்ட்டு போய் கேஸ் போட்டேன். 2G ஸ்பெக்ட்ரம், அதில் வந்து அந்த 2G ஸ்பெக்ட்ரம் வந்து ராஜா அவர் வந்து இஷ்டப்படி எல்லாருக்கும் கொடுத்துருந்தார். அதில் வந்து அவருக்கு ஒன்றும் பங்கும் கிடைச்சிருந்தது, பல தலைவர்களுக்கும் கிடைச்சிருந்தது. ஆனால் அந்த கேஸை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ரத்து பண்ணதுக்கு அப்புறம் லோவர் கோர்ட்டில் அவர் ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறார். ஆனால் இப்போ வந்து ஹைகோர்ட்டில் ராஜா திருப்பி உள்ள போவார்னு நான் சொல்றேன்.
அதே மாதிரி நேஷனல் ஹெரல்டு சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் பேல்ல இருக்காங்க. இன்னும் பேல் வந்து பெரிய பெருமை மாதிரி எல்லாரும் பேசுறாங்க. சிதம்பரம் பேல் வாங்கிட்டதுக்கு அப்புறம் சொன்னா நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம். பேல் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சுடுத்து இப்போ வந்து ட்ரையல் ஆரம்பிக்கும் பொழுது அது வரையும் ஜெயிலில் இருக்க அவசியம் இல்லை. அதனால பேல் நீ வெளிநாட்டில் போக முடியாது, நீ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து இந்த வழக்கை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது, எல்லாம் கண்டிஷன் போட்டதுக்கு அப்புறம் தான் வெளியில் வந்துருக்காரு. ஆனால் மக்களை வந்து முட்டாள் ஆகிறதுக்காக நான் வந்து ஒரு கேஸ் மேலே இல்லை, ஒரு இன்னும் இல்லை, நான் வெளியில் வந்துட்டேன், சீக்கிரமாக போவார், ஒன்றும் 4-5 கேஸஸ் வர ஊழலை ஒழிக்காட்டா இந்த நாட்டில் முன்னேற்றம் சரியா வராது. இன்னைக்கும் அந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை இருக்கு. அதனால ஊழல்ல யார் செய்யறாலும் பெரிய லெவல்ல போலீஸ்மேனை பிடிக்கிறது, ஒரு ஆபீசரை பிடிக்கிறது அது பத்தாது. தலைவர்கள் யாருக்காலோ அவளை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு அச்சம் வரும். இதுமாரி ஆளுகள்லாம் பிடிக்க முடியும், பிடிச்சி ஜெயில் போனாங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னு அந்த அச்சம்ல எல்லாரும் நேர்மையா இருப்பாங்க. ஆகவே மக்கள் தான் மன்னர் நம்ம ஜனநாயகத்தில். நீங்க எதை இஷ்டப்படுறதோ அவங்க நடக்கும். தமிழ்நாடுக்கு வந்து ஒரு புது தலைமை இருக்க வேண்டும். அந்த தலைமை கொடுக்கறதுக்காக என்னோட உதவி இருக்கும். என்னோட இங்க இருக்கிற யாரெல்லாம் டெவலப் பண்ண முடியுமோ அதுக்காக பண்ணுவோம். ஆனால் தமிழ்நாடு ஒரு காலத்தில் நம்ம இந்தியாவோட ஸ்டேட்ஸ்ல நம்பர் 1 சோழா பாண்டியன் காலத்தில் போதி தர்மான்னு ஒரு சன்னியாசி இருந்தார் காஞ்சிபுரத்தில். அவர் சைனாவில் போய் அங்க அவளுக்கு வந்து அயுத்தம் இல்லாம எப்படி வந்து யுத்தம் பண்ண முடியும் அது கற்றுக் கொடுத்தார். அது வந்து சைனீஸ் ஜாப்பனீஸ்க்கு கற்றுக் கொடுத்து, ஜாப்பனீஸ் அது வந்து கராட்டேன்னு சொல்லி அந்த கராட்டே இந்தியாவுக்கு வந்திருக்கு. இங்க எல்லாரும் கராட்டே கிளப் நடத்துறாங்க. வந்து தெரியாது, இந்தியால இருந்து தான் போனது, தமிழ்நாட்டில இருந்து போனது, கல்லூரிப்பட்டு கேரளாலேருந்து போனது. கால்குலேஸ் இங்கிருந்து தான் போச்சு, தமிழ்நாட்டில் தான் போச்சு. ஆகவே இத்தனை பெரிய வரலாற்று இருந்த பிறகு இந்த கடந்த 1000 வருஷத்துக்குள்ள இந்த வெளிநாட்டு வந்து இங்க இந்த யுத்தம் எல்லாம் நடந்து நம்ம அடிமையா ஆகி ஒரு மனப்பான்மை மாறி போன காரணம் இன்னைக்கு அந்த நம்பிக்கையில நம்ம இதெல்லாம் பண்ண முடியும். இந்தியா வந்து ஒரு 50 வருஷத்துக்குள்ள வேர்ல்ட்ல நம்பர் 1 ஆகலாம். 10 வருஷத்துக்குள்ள சைனா ஓவர்டேக் பண்ணலாம். அது மாதிரி ஏன் என்றால் இந்த தமிழ்நாடு மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு அறிவும் மூளையும் இருக்கு. அது காரணம் வைகால தண்ணி இல்லை, தண்ணி வந்து கடல்ல இருந்து எடுக்கலாம். ஒரு வாட்டி ஒரு பத்திரிகைக்காரன் கேட்டான், வந்து நீங்க காவேரியில் ஒன்றும் பேசுறது இல்லை, காவேரி பத்தி உங்களுக்கு உங்க கருத்து என்ன, தமிழ்நாட்டுக்கு கிடைக்கணுமா இல்லாட்டா கர்நாடகா? நான் சொன்னேன், முதல்ல சொல்லுங்க உங்களுக்கு வந்து காவிரி தண்ணி வேணுமா இல்லாட்டா தண்ணி வேணுமா? தண்ணி வேணும்னா நான் கடல்ல இருந்து எடுத்து கொடுக்குறேன். நான் காவேரி தண்ணி தான் வேணும்னா இதுக்கு அர்த்தம் வந்து நீங்க தகராறு போடுறதுக்கு தான் விரும்புறேன். ஏன் வந்து இந்த கடல்ல இருந்து தண்ணி எடுத்து உங்களுக்கு இஸ்ரேல்ல ஒரு ஆறு கிடையாது, ஆனால் ஒரு குழாயில ஒரு வீட்டுல எந்த குழாயிருக்கும் அதுல வந்து 24 மணி நேரம் உங்களுக்கு தண்ணி கிடைக்கும். ஆனா நம்ம நாட்டுல இங்க இருந்து தண்ணி எடுத்துட்டா இந்த நாட்டுல எல்லாரும் அட்டாமிக் ரியாக்டர் வந்து கல்பாக்கம் இருக்கு, அங்க வந்து எல்லாருக்கும் தண்ணி கிடைக்கிறது. ஏன் அவன் வந்து இங்க ஒரு டீசாலினேஷன் பிளான்ட் போட்டிருக்காங்க. அது காரணம் கடல்ல இருந்து தண்ணி எடுத்து உப்பு நீக்கி கொடுக்குறாங்க. இஸ்ரேல்லையும் அது கல்பாக்கம்.
பாம்பேலையும் இருக்கு, இங்கே இருக்கு, சென்னை பக்கத்தில் இருக்கு கல்பாக்கம், கல்பாக்கத்தில். அதே மாதிரி ஜாம்நகர்ல வந்து ரிலையன்ஸோட கம்பெனிக்கு வந்து அந்த ஜாம்நகர் முனிசிபாலிட்டி சொன்னா தண்ணி கொடுக்க முடியாது, எங்கிட்ட இல்லை. அந்த பிளான்ட் போட்டு இப்போ வந்து அந்த கம்பெனி ரிலையன்ஸ் ஜாம்நகரோட முனிசிபாலிட்டிக்கு தண்ணி கொடுக்குறாங்க. இங்க அவங்களுக்கு 24 மணி நேரம் சுத்தமான தண்ணி கிடைக்கும். கடல்ல இருந்து தண்ணி எடுத்து அந்த உப்பு கொடுத்துடணும். ஒன்றும் பெரிய டெக்னாலஜி இல்லை. இஸ்ரேலுக்கு கொடுக்க தயார், ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு தயார். இஸ்ரேலோட அம்பாசிடர் வந்து நம்ம முதலமைச்சர் பார்த்துட்டு போனார். ஆனால் அதுக்கு ஒன்றும் ஆகலை. நான் நினைக்கிறேன் இந்த டேங்கர் முதலாளியோட இன்ஃப்ளூயன்ஸ்க்கு காரணம் இந்த தண்ணி வந்து தாராளங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை. ஆகவே எந்த பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு இருக்கு, ஒரு வழி இருக்கு. ஆனா அந்த தெம்பு இருக்க வேண்டும். தமிழனுக்கு அந்த தன்னம்பிக்கையை உண்டாக்குறதுக்காக விராட் இந்துஸ்தான் சங்கம் நம்ம தயார் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நீங்க என்னோட சம்விதான வருஷத்துக்கு பாராட்டுக்காக வந்திருக்கேன், ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். நம்ம மகாபாரத்தில் வந்து விஸ்வாச்சாரியா வந்து யுத்தம் போன போது அவரோட வயசு இருந்தது 180. நான் 80 தான். இப்போ கிருஷ்ண பகவான் 125, 225. இந்த காலத்தில் அப்படி இருப்பார். இன்னைக்கும் சரியான ஹெல்த் பத்தி கவலை பண்ணி நீங்க இருந்தேன்னா நீண்ட காலம் இருக்கலாம். யாரெல்லாம் உள்ள பண்றாங்களோ அவருக்கெல்லாம் வருத்தம் இருக்கும். ஆனால் கடைசியில் இந்த நாட்டில் வந்து செயல்படுறதுக்காக கடவுளோட இஷ்டம் இத்தனை நாள் இருக்கணும். ஆனால் நான் இது கட்டாயமாக சொல்கிறேன், என்னோட வந்து ஒரு ஆசை. என்னோட அம்மாவும் என்கிட்ட சொல்வார்கள், கடைசியில் நீ வந்து மதுரை இருந்தானே, அந்த மதுரை சரியாகட்டா இந்தியா முழுக்க ஆனாலும் என்ன வித்தியாசம்னு கேட்பார்கிட்ட. அதனால தான் மதுரை வந்து இங்கே நின்று பாராளுமன்ற உறுப்பினராகி போனேன். திருப்பி வந்து பாராளுமன்ற உறுப்பினராகிறதுக்கு எனக்கு வந்து பல இடம் இருக்குது. பாம்பேலேருந்து ஜெயிச்சிருக்கேன், ராஜ்யசபாவும் போக முடியும். அதனால அதுக்காக நான் வரப்போதில்லை. ஆனால் இங்கே வந்து தமிழ்நாடுக்கு வந்து உரிமை கிடைக்கிறதுக்காக, தமிழ்நாடோட தன்மானத்துக்காக, தமிழ்நாட்டுக்கு இந்தியா முழுக்க ஒரு மரியாதை கிடைக்கிறதுக்காக நான் வந்து அடிக்கடி இந்த மதுரைக்கு வரதுக்காக கம்பத்தி கொடுத்து எல்லாருக்கும் நமஸ்காரம். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता। पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल वंगा। विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा। तव शुभ नामे जागे, तव शुभ आशीष मांगे। गाहे तव जय गाथा, जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता। जय हे जय हे जय हे जय 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 हे।